شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصمه. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آله وأصحابه أجمعين. الله رب العالمين القرآن சொல்றான், யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தங்களுடைய ஆத்மாக்களுக்கு அநியாயம் செய்துவிட்ட என்னுடைய அடியார்களே, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளில் இருந்து நீங்கள் நிராசையாகி விடாதீர்கள். எவ்வளவுதான் பெரிய பாவங்கள் அநியாயங்கள் மனிதன் செய்திருந்தாலும் அல்லாஹ்வுடைய அருளில் இருந்து நிராசை அடையக்கூடாது என்று அல்லாஹ் சொல்கிறான். நம்மளை எல்லாம் எங்க அல்லாஹ் மன்னிக்க போறான்? நமக்கெல்லாம் என்ன இனி அல்லாஹ் என்ன தர போறான்? இவ்வளவு நாள் தராத அல்லாவா இனி தந்துருவான்? நானும் எத்தனை வருஷமா கேட்டுதானே இருக்கேன், ஒண்ணுமே நடக்கலையேன்னு சொல்லக்கூடிய நாக்கு அல்லாஹ் கொடுத்ததுதான். அப்ப அல்லாஹ்வுடைய அருளில் இருந்து நிராசை அடையக்கூடாது. ஏன் அல்லாஹ் கண்டிப்பா செய்வான், என்னுடைய அல்லாஹ் எனக்கு தருவான். அல்லாஹ் சொல்வதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அன இந்த லன்னி அப்தி பி, என்னுடைய அடியான் என்னை பற்றி எப்படி நினைக்கிறானோ நான் அப்படித்தான். அவன் நம்முடைய எண்ணங்களை நல்லதாக்கணும். அல்லாஹ் என்ன மன்னிப்பான், அல்லாஹ் எனக்கு எல்லாத்தையும் தருவான், என் ரப்பு என்னை கைவிட மாட்டான் அப்படிங்கிற மனோநிலை ஒரு அடியானிடத்தில் வறுமையானால் அது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். வாசிலத்து புனல் அஸ்கர் ரலியல்லாஹு அன்ஹு அப்படிங்கிற சஹாபி, அப்துல் அஸ்வத் ரலியல்லாஹு அன்ஹுங்கிற தன்னுடைய தோழர் மரண தருவாயில இருக்கும் போது அவங்கள சந்திக்கிறதுக்காக வந்தாங்க. வந்த வாசிலா ரலியல்லாஹு அன்ஹு அபுல் அஸ்வதனுடைய வலது பக்கத்துல உட்கார்ந்து சக்கராத்தினுடைய நேரம் அவங்களுடைய முகத்துல கைய வச்சு தடவுனார். தடவிக்கிட்டு உங்களுடைய நிலை எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, பாவம் நிறைய இருக்கு, நல்ல மனுஷன்தான், ஆனாலும் சொல்றாங்க பாவம் நிறைய இருக்கு, ஆனா என் ரப்பு மன்னிப்பான் அப்படிங்கிற மறுநிலை என்கிட்ட இருக்கு. அல்லாஹ் என்ன கைவிட மாட்டான், நான் மௌத்தா போனா அல்லாஹ் என்ன அரவணைப்பான், அவனுடைய அன்பு எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது எனக்கு என்னுடைய மனசுல ஓடிட்டு இருக்குதுன்னு கண்ணால பேசினாங்க. வாயால கூட பேச முடியல. நல்லா இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ்வுடைய விஷயத்துல எனக்கு நல்லெண்ணம் இருக்குதுன்னு கண்ணசைவால சொன்னாங்க. அதற்கு வாசிலார் எல்லாரும் சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹ், ஒரு மனுஷனுடைய மனநிலை எதுவாக இருக்குதோ அதுவாகவே அல்லாஹ் எல்லா காரியத்தையும் செய்வான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. அதனால தைரியமா அல்லாஹ்வை சந்திக்க நீங்க போங்கன்னா, நம்முடைய எண்ணம் தான், நம்முடைய எண்ணத்துல ஏன் ரப்பு என்ன மன்னிப்பான், எனக்கு எல்லாம் தருவான், நான் கேட்டதை கொடுப்பான், கைவிட மாட்டான் அப்படிங்கிற மறுநிலை நம்முடைய மனசுல ஓடிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு நாம் அதுல இருந்து பின்வாங்கிடக்கூடாது, சடைவடைந்திடக்கூடாது. துமரதி எல்லாம் நகர்வலம் போறாங்க. அப்படி நகர்வலம் போகும்போது ஒரு இளைஞர் மரத்தடியில உட்கார்ந்து மது குடிக்கிறார். அவர் அதுக்கு ரொம்ப அடிக்ட் ஆயிட்டார், அடிமை ஆயிட்டார். இப்ப மது குடிக்கிறது அதற்கு உமரதி எல்லாருன்னு பார்த்துட்டார். உமரதி எல்லாருன்னு பார்த்த உடனே அவருக்கு பயம் வந்துருச்சு. ஏன்னா உமர்த்த மாட்டினா அவ்வளவுதான். உடனே தன்னுடைய போர்வையை எடுத்து மறைச்சுக்கிட்டு அக்குளுக்குள்ளால அந்த மது பாட்டில திரிச்சுக்கிட்டார். அதற்கு உமர் பக்கத்துல வந்து என்னன்னு கேட்டாங்க, என்ன குடிச்சேன்னு கேட்டாங்க. அவரு பயத்துல பாலுன்ட்டார்.
நான் பால் குடிச்சிட்டு இருந்தேன். இப்ப நம்ம சொல்லுவோம் இல்லையா, பனைமரத்தடியில இருந்து பால் குடிச்சாலும், அப்ப பால் குடிச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா அதற்கு மறதி எல்லாரும் இல்ல, நீ ஏதோ தப்பு பண்ணுன, எடு தர காட்டு அப்படின்னா அந்த ஒரு செகண்ட்ல அந்த மனுஷன், அந்த இளைஞர் மனசுக்குள்ளால, அல்லாஹ்வே உமருக்கு முன்னாலே என்ன கேவலப்படுத்திடாது அல்லா, அவர் என்ன கேவலப்படுத்தி என்ன சாட்டையால் அடிச்சு அரசாங்கத்துக்கு கூட்டிட்டு போய் விசாரணை பொண்ணுல ஏத்தி எனக்கு ஒரு தண்டனை தந்து அது 4 பேருக்கு முன்னால அவமானப்பட்டு அது என் குடும்பத்துக்கு பெரிய வருத்தத்தை உண்டாக்கி எனக்கு உலகத்துல நீ கேவலத்தை தந்துடாது அல்லா, எப்படியாவது என்னை காப்பாத்திரல்லா. நான் உமர்கிட்ட பாலுன்னு சொன்னேன் அல்லா, நீ நினைச்சா இத பாலாக்குற ஆற்றல் உனக்கு உண்டு. ஏன்னா உன்னுடைய ஆற்றலுக்கு முன்னால எல்லாம் ஜுஜுபிதான். அதனால நீ நினைச்சா இந்த மது பாட்டில பால் பாட்டில உன்னால மாற்ற முடியும். அப்படி மாத்தி உமருடைய கிட்ட இருந்து என்ன நீ காப்பாத்திட்டேன்னா அல்லா, வாழ்க்கை ஃபுல்லா நான் இந்த மதுவின் பக்கம் திரும்பவே மாட்டேன், உன் மேல சத்தியம் நான் குடிக்கவே மாட்டேன் அல்லா, என்னை காப்பாத்தல்லான்னாரு. அதற்கு மதி எல்லாரும் அவருடைய போர்வையை இழுத்துட்டு பாட்டில தூக்கி பார்த்தா அது பாலாகவே மாறிச்சான். இதுதான் அல்லா. அல்லாட விஷயத்துல நாம மனமுருகி தைரியத்தோட ஏறப்பு, அவன் என்ன படைச்சவன், எனக்கான எல்லாத்தையும் தர்றவன் அப்படிங்கிற மனநிலையில நம்முடைய எண்ணத்தை அழகாக்கி அவன்கிட்ட நாம கேட்டோம்னா எல்லாத்தையும் தந்து மகிழக்கூடிய ஆற்றல் பெற்றவன் அல்லா. அதைத்தான் அல்லா சொன்னா, என் அடியா என்னை பத்தி எப்படி நினைக்கிறானோ அப்படித்தான் நான் இருக்கிறேன். நபிமார்கள் அத்தனை பேர்களும் அல்லாட்ட பேசியதை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஏறத்தாழ 15 ஆண்டுகளுக்கு மேலால் நோயால் பாதிக்கப்பட்டு உடம்பெல்லாம் புழு ஏறி அந்த புழு உடம்பினுடைய கரையெல்லாம் தின்ன மனைவி ரஹிமாம்மா சொல்லுவாங்களாம், அல்லாட்ட துவா செய்யக்கூடாதா, நீங்க துவா செஞ்சா அல்லாஹ் உங்களுக்கு ஷிஃபாவை தருவானே. ரஹிமாம்மா அப்படி சொல்லும் போது அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, நாம எவ்வளவு நாள் சந்தோஷமா இருந்தோம் சொல்லு, 20க்கும் மேற்பட்ட வருஷம் அல்லாஹ் நம்மள சந்தோஷமா வச்சிருந்தான், இப்ப கொஞ்சம் கஷ்டத்தை தந்திருக்கிறான், அவ்வளவுதான். அந்த கஷ்டத்தை சந்தோஷத்தை தரும்போது வாங்கிக்கிட்டு கஷ்டம் தந்த உடனே புலம்புறது நல்லது இல்லை இல்லம்மா, நான் கேட்க மாட்டேன் அப்படின்னா கடைசியில் அந்த புழு உடம்பெல்லாம் ஏறி நாக்கு பகுதிக்குள்ளால புழு வந்துச்சு. அப்பந்தான் அல்லாட்ட கேட்கிறாங்க, இவ்வளவு நாளும் புழு எங்க ஏறினாலும் அதை எடுத்து வெளியே போடலாம், ஒரு புழு வெளியே போனா கூட அதை பிடிச்சு உடம்புல வைப்பாங்களாம், வச்சுட்டு சொல்லுவாங்களாம், ஓ ஆகாரத்தை அல்லாஹ் ஏன் உடம்புல வச்சிருக்கிறான், நீ ஏன் அதை சாப்பிடாம போற, வந்து சாப்பிடு. ஆனா நாக்குல ஏறிட்டா இனி அல்லாஹுவை துதிக்க முடியாது, அல்லாஹுவை திக்ரு செய்ய முடியாது. அப்படிங்கிற நிலை வரும்போது துவா செய்றாங்க. என்ன வார்த்தையை பயன்படுத்துறாங்க அய்யூப் அலைஹிஸ்ஸலாம்? குர்ஆன் சொல்லுது, ரப்பி இறைவா அன்னி மஸ்ஸனியல் துர், கஷ்டம் எனக்கு வந்திருக்கு, அந்த அர்ஹமுர் ராஹிமீன், நீ கிருபையாளர், கஷ்டம் எனக்கு வந்திருக்கு, நீ பெரிய கிருபையாளர், என் கஷ்டத்தை நீக்கு, எனக்கு சுகத்தா, ஆபியத்தா, ஆரோக்கியத்தா, இழந்ததையெல்லாம் மீட்டித்தா. ஒரு வார்த்தையும் அவன் பயன்படுத்தல, ரப்பி அன்னி மஸ்ஸனிய துர்ரு அந்த அர்ஹமுர் ராஹிமீன். அடுத்து அல்லாஹ் சொல்றான், ஃபஸ்தஜப்னா லஹு, அவருக்கு நாம் பதிலளித்தோம், அவருடைய துஆவை, இந்த பிரார்த்தனையை நாம ஏற்றுக்கொண்டோம், அவருடைய ஆரோக்கியத்தை மீட்டு கொடுத்தோம். அல்லாஹ் சொன்னான், உர்குது பிரிஜிலிக்க, அய்யூபே உங்களுடைய காலை கொண்டு பூமியை குத்துங்கன்னு சொன்னான். அதற்கு அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் பெருவரில் வச்சு பூமியை குத்துனாங்க, அழகான தண்ணி பீரிட்டு வந்துச்சு. அந்த தண்ணீர் வந்த உடனே அல்லாஹ் சொன்னா, ஆதா முகத்தசலும் பாரி, அதை அள்ளி குடியுங்க குளியுங்க, உள்ள அதை அள்ளி குடியுங்க குளியுங்க, குளிச்சுட்டா உங்களுடைய வியாதி போகும் என்று அல்லாஹ் சொல்லிட்டு அடுத்து அவர் சொல்ற அல்லாஹ் சொன்னா, அய்யூப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எதையெல்லாம் இழந்தாங்களோ அதையெல்லாம் மீட்டு 2 மடங்காக நாம் கொடுத்தோம். அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவியினுடைய இளமையை மீட்டி கொடுத்தான் அல்லாஹ். அந்த இளமையை மீட்டி கொடுத்தான், எல்லாத்தையும் கொடுத்தான். காரணம் என்ன? அல்லாஹ் என்னால தாங்க முடியல, அல்லாஹ் தாங்க முடியாத கஷ்டத்துல இருக்கிறார்களா அப்படின்னு அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லல. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை, எனக்கு கஷ்டம் வந்திருக்கு, அந்த அர்ஹமுர் ராஹிமீன், நீ கிருபையாளர்களுக்கெல்லாம் மேலான கிருபையாளர். அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னுடைய கிருபை என்ன கஷ்டப்படுத்தாது, நான் கஷ்டப்படுறத உன்னால தாங்க முடியாது. அப்ப அதனால அல்லாஹ், அப்போ அல்லாஹோடு இந்த வார்த்தையை பேசி அல்லாஹ் நினைச்சா எல்லாத்தையும் தர முடியும் என்கிற மறுநல மனசுக்குள்ள வந்து இந்த வார்த்தையை சொன்ன உடனே அல்லாஹ் எல்லாத்தையும் மீட்டு கொடுத்தான்.
அதனாலதான் நம்முடைய மேன்மக்கள் சொல்வார்கள், சிரமம் வரும்போதும் கூட அந்த சிரமத்தை இன்முகத்தோட ஏத்து, ரப்பு என்னுடைய விஷயத்தில் எந்த வகையிலும் சிரமத்தை தரமாட்டான். அவங்க நான் கஷ்டப்படுறது அவனுக்கு பொறுக்காது. கண்டிப்பாக என்னுடைய கஷ்டம் அவனுக்கு விருப்பமான ஒரு காரியம் அல்ல. அதை மீறி எனக்கு ஒன்றை தந்திருக்கிறான்னா அவன் என் மேல ஏதோ ஒரு வகையில அன்பு செலுத்துறான். இப்ப இதுதான் வாழ்க்கை. அவ எது நடந்தாலும் எது வந்தாலும் அதை தனக்கு பாதகமா மாத்தாம சாதகமா மாத்துறது எப்ப நடக்கும்? அல்லாஹ் மேல நல்லெண்ணம் வரும். அல்லாஹ் மேல நல்லெண்ணம் வந்துட்டா எல்லாம் சாதகமா போயிடும். அதற்கு இமாமுல்லாவும் உட்கார்ந்து இருந்தாங்க. ஒரு தேள் கடிச்சிருச்சு. அந்த தேள் கடிச்சு அது போயிட்டே இருக்குது. அவர்களுடைய மாணவர்கள் தேளை அடிக்க போடுறாங்க. அதற்கு இமாமுல்லாவை சொன்னாங்க, விட்டுருங்க, அல்லாஹ் நாடிதான் அது என்ன செஞ்சிச்சு, என்ன கடிச்சிருச்சு. அதுக்கு இது இமாமுல் ஆலமாக்கும், கடிக்க கூடாதாக்கும் அப்படின்லாம் அதுக்கு தெரியாது. எப்ப அதனுடைய கொடுக்கல கடிக்கணுங்கிற உணர்வு அதுக்கு வருதோ அப்ப அது கடிச்சுதான். அதை வெளிப்படுத்தினாதான் அதுவால இனிமேல் வாழ முடியும். அதை கடிக்காம கொட்டாம அது இருந்ததுன்னு சொன்னா அது தற்கொலைக்கு சமமா மாறிதான் செத்து போயிடும். அப்ப அந்த கடிக்கணுங்கிற அந்த உணர்வு உடம்பு ஃபுல்லா பரவும் போது அது யாரையாவது போட்டே ஆகணும். அப்படி போடுறதுக்கு ஏன் உடம்பு பயன்பட்டு இருக்குல்ல, அல்ஹம்துலில்லாஹ். எது நடந்தாலும் அதை அப்படியே சாதகமாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இது எப்போ உருவாகும்? அல்லாஹ் மேல நல்லெண்ணம் வந்தான். அந்த நல்லெண்ணம் கொண்ட நன்மக்களினுடைய கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஹக்கி ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ ஆலி அஹ்லில் பைத் வஸல்லிம். وصلي على جميع الأنبياء والمرسلين والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله. شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصمه